Hi friends, welcome to நந்து சமையல். இன்னைக்கு நம்ம நந்து சமையல்ல என்ன செய்ய போறோம் அப்படினா ஒரு ஸ்வீட் பால் கோவா தான் செய்ய போறோம். ஒரு பால் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணதா பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளானது, ஈஸியானது, ரொம்ப டேஸ்டானதும் கூடங்க. நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது எப்படி செய்யறதுங்கறத வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ நான் பால் கோவா செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் அளவு பால் எடுத்துர்க்கேன். நான் தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரம் நீங்கள் நார்மலாக பால் காய்ச்சிற பாத்திரத்தை விட ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காது. அதனால தான் இப்போ நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை அதாவது கொதிக்க வைக்க போகிறேன். இப்போது பால் நல்லா பொங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்படி கிளறி விடுங்க. இப்படி கலர்னதுக்கப்புறம் இப்போ பால் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை இதுக்குள்ளேயே போட்டுட்டிங்க அப்படின்னா பால் பொங்கி வராது. இந்த பால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும், கொஞ்சம் திக்காகணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவு சாறை இதில் ஊற்றிடுறேன். அப்போ தான் நல்லா பால் திரிஞ்சு வரும். இனிமேட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால் திரிய ஆரம்பிச்சிரும். இப்போ பால் பாருங்கள் நல்லா சுண்டி நம்ம அந்த எலுமிச்சம்பழம் ஊற்றதுனால அந்த பாலெல்லாம் நல்லா திரிஞ்சிருச்சு. திரிஞ்சு நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சுண்ட ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா சர்க்கரை அந்த இனிப்பு சுவை இதோட இறங்க ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது இல்லையா? இப்போ இதில் பாருங்கள், நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வத்திடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நீங்கள் அதிகமாக சேர்த்தணும்னு கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பால் ஆடதாங்க, வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் நல்லா இப்படி சுரண்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துடும். பாருங்கள், ஒரு டேஸ்டான ஒரு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் கமெண்ட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்னொரு சேனலான A to Z நந்தினி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அதில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ, அதாவது நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே பரிகாரம் நான் அதில் போட்டிருக்கேன். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவும் அதில் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.